ஓகே. இந்த நாளிலே ஏசப்பா நமக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். காலை வேளையிலே பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த பிசாசின் தந்திரங்களை நாம் அந்த தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க நமக்கு ஒரு திராணி இந்த வருடத்திலே நமக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால், இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தர வேண்டுமே ஆனால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இரட்சணியம் என்னும் தலை சீரா, இதுக்கு முந்தைய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், இதற்கு பிந்தைய வசனங்களிலே வாசிக்கிறோம், எவையெல்லாம் சர்வாயுத வர்க்கங்கள் என்று. அவைகள் எல்லாவற்றையும் நாம் தரித்தவர்களாய் நிற்கும்போது பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்பதற்கு நாம் பலன் பெறுகிறவர்களாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது எப்படி நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாமையும் ஏவாளையும் பிசாசானவன் தந்திரத்தோடு அவர்களை எப்படி வஞ்சித்து போட்டான் என்பதை நாம் அழகாக அதுல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இதுல அழகாக அவர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருக்கு. நம்ம இன்றைக்குள்ள வார்த்தையில் அப்படிதான், பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி. பாருங்க, பிசாசு அவன் தந்திரம் உள்ளவனாய் காணப்படுகிறான். பாருங்க, அந்த தந்திரத்துல அவன் ஏவாளை பார்த்து கேட்கிறான், நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கர்த்தர் தான் ஆதாமோடு ஏவாளோடு சொல்லி இருக்கிறார், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் நீங்க புசிக்கலாம். ஆனா இதுல நடுவுல நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தின் கனி காணப்படுகிறது. அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம். இல்ல 2வது அதிகாரம் ஆதியாகமம் 2:17 நீங்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஆண்டவர் தான் ஆதாமோடும் ஏவாளோடும் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த பிசாசு பாருங்க, தந்திரம் உள்ளதாய் சொல்றான், நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று அழகாக அவன் கேட்கிறான். பாருங்க அவன் கேட்கிற அந்த விதத்திலே அந்த தந்திரத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அவன் கேட்கும் போது இந்த ஏவாள் பாருங்க, ஸ்திரீ சொல்றா சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனா தோட்டத்து நடுவில் இருக்கிற அந்த கனியை குறித்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். என்னன்னா, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று தேவன் சொன்னதாக அவள் சொல்லுகிறாள். பாருங்க அன்பான தேவ பிள்ளையே, ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் அவர்களிடம், நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு தான் சொன்னார். ஆனா அவன் என்ன சொல்றா, சாகாதபடிக்கு அதை புசிக்க வேண்டான்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி இதுலயே பாருங்க, அவங்க இருதயங்களை அவன் ஏமாற்றி அப்படியே அந்த அந்த தந்திரமாய் அவர்களை பிடித்து அவர்கள் என்ன சொல்லுகிறோங்கிறது கூட தெரியாதபடிக்கு அவன் ஆக்குகிறவனாய் காணப்படுகிறான். பிசாசு தந்திரம் உள்ளவனாய் காணப்படுகிறான். பாருங்க, ஆண்டவர் சொன்னது ஒன்று, ஆனா ஸ்திரீ சொன்னது இன்னொன்று. பாருங்க, அதை தொடவும் வேண்டான்னு சொன்னதாக அவள் சொல்லுகிறாள். உடனே சர்ப்பம் சொல்றான், நீ சர்ப்பம் பார்த்து ஏவாளை பார்த்து, நீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க சாகவே சாவதில்லை என்று. அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அவர்கள் சாகாதபடிக்கு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிதான் அவர்களை அந்த அந்த ஏதேன் தோட்டத்துல வைத்திருந்தார். சகல காரியங்களின் மேலும் மனுஷனுக்கு அவர் ஆளுகை கொடுத்திருந்தார். சங்கீதம் 8வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவனுக்கு நீ சகலத்திலும் ஆளுகை கொடுத்து எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனா அவனால இருக்க முடியல. பிரியமானவர்களே, அந்த ஏதேன் தோட்டத்திலே
ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் வந்து அவர்களோடு உலாவுவாராம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு அனுபவம், மகிமையான அனுபவம். அந்த அனுபவத்திலிருந்து மனிதனை கீழே விழத்தள்ள வேண்டும், மனிதனை விலக்க வேண்டும் என்றுதான் பிசாசு என்ன பண்ற, தந்திரமாய் செயல்படுகிறான். பாருங்க, அவங்க அதை புசித்தனால அவங்க சாக வேண்டும் என்கிற ஒரு பிரமாணம் உண்டானது பிரியமானவர்கள். அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு வெட்கமோ எதுவுமே இல்லை. அவங்க அதை என்றைக்கு புசித்தார்களோ அதன் பின்புதான் ஆண்டவர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி அவர்களை பாருங்க, அவர்களுக்கு ஒரு வரையறையை வைத்திருந்தா இவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாங்க, அதுக்கு பிறகு சாவு உண்டு என்று அவர்களுக்கு ஒரு நியமனத்தை உண்டு பண்ணினார் பிரியமானவர்களே. பாருங்க, அவன் சொன்னான், பொய்யும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறவன் தான் பிசாசு, நீங்க சாகவே சாவதில்லை என்று சொன்னான். இவன் சொன்ன அந்த தந்திரமுள்ள வார்த்தைகளினால ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறாள். பிரியமான இந்த காலை வெளியிலே நம்முடைய வாழ்வில கூட கடந்த 2025 வருடத்துல பிசாசு அநேக தந்திரமான காரியங்களை நம்முடைய வாழ்வில சொல்லி இருக்கலாம், அநேக காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கலாம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகளாய் இருக்கக்கூடாது. அவன் மிகவும் தந்திரம் உள்ளவன். ஆகவேதான் மத்தேயு 10வது அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயிருங்கள். ஏன்னா நம்ம ஒரு பாவம் செய்யும் போது இது செய்யலாமா, ஆண்டவருக்கு இது பிரியமா இருக்குமா, ஆண்டவர் இதை நேசிப்பார், அதை நான் செய்தா ஆண்டவரை அதை பிரியப்படுத்துமா என்பதை பார்த்து நம்ம செய்யணும். கேள்வி கேட்கிறவர்களா இருக்கணும். பிசாசு பாருங்க, முதல் இதுல கேட்டா சொன்னதுண்டோ என்று கேட்கிறார். பிரியமானவர்களே பாருங்க, அவன் சொன்னதா அவ்வளவு போய் ஏவாள் எல்லாவற்றிலும் அவனுடைய வார்த்தைகளினால் அவர் வஞ்சிக்கப்பட்டால். பிரியமானவர்களே பாருங்க, நீங்கள் புசிக்கும் நாளே உங்கள் கண்கள் திறக்கப்படும், உங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றது. அவர்கள் தேவர்களை போலவா மாறினார்கள்? இல்லை பிரியமான, அவ்வளவு பொய் வார்த்தைகளை சொல்லி ஏவாளை அவன் வஞ்சித்து போட்டான். பிரியமானவர்களே, உடனே அந்த ஸ்திரீ பாருங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அன்பான தேவ பிள்ளையே, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். வார்த்தை உண்மையுள்ளது பிரியமானவர்களே. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த காலை வேளையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களா இருக்கிறோமா? ஸ்திரீக்கு அவன் அவ்வளவு அவளை டெம்டேட் பண்ண உடனே அவளுக்கு அது வரைக்கும் ஆண்டவர் தினமும் அவர்களோடு உலாவுவார். உங்க தோட்டத்துல மகிழ்ச்சியாய்தான் இருந்தார். ஆனால் அப்பெல்லாம் அவளுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னு அவளுக்கு தோணல. சாத்தான் எப்பொழுது அவளுடைய இருதயத்தை தந்திரமாய் வஞ்சித்து போட்டார், அப்பொழுது அவளுக்கு அதை சாப்பிடணும், அந்த விருட்சத்தின் மேல ஒரு இச்சை உண்டானது. பிரியமானவர்களே, இச்சை, பாவம் என்கிற இச்சை அவளுக்கு உண்டாகுது. பாருங்க, விருட்சம் புசிப்புக்கு நல்லதுனாவா? பாருங்க, புசிப்புக்கு நல்லதுன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? சாப்பிட்டாதானே தெரியும். சாப்பிட்டதே இல்லையே இது வரைக்கும். ஆனா அவளுக்கு பாருங்க, அவளே நினைக்கிற புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும், கண்ணை நல்ல எனக்கு சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறதுமா இருக்கும்னு அவன் நினைச்சு அந்த சாத்தானுடைய வார்த்தைகளினாலே அவள் மயங்கி என்ன பண்றா, கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுக்கிறார். மாத்திரம் பாவம் செய்யற தன்னுடைய புருஷனையும் பாவம் செய்யும்படி அவள் இழுக்கிறவளாய் காணப்பட்டாள். பாருங்க, ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது மாத்திரம் பாவம் செய்ய மாட்டான், தன்னோடு இருக்கிறவர்களை பாவம் செய்யும்படி அவன் தூண்டுவான். பிரியமானவர்களே பாருங்க, பிசாசு அவளுடைய இருதயத்தை வஞ்சித்து போட்டது. என்னென்ன நடந்ததுன்னு பாருங்க. அவளை வஞ்சித்து அவளோட பாவத்துக்கு நேரா, இச்சைக்கு நேராய் அவளை இழுக்கிறான். நம்ம இந்த காலை வேளையிலே உலகத்துக்கு மரித்து காணப்படுகிறோமா? உலகத்தின் பாவங்களுக்கு செத்து காணப்படுகிறோமா? உலகத்துல எத்தனையோ ஆசாபாசங்கள், கண்களுக்கு இனிமையான காரியங்கள், காதுகளுக்கு இனிமையான காரியங்கள் உலகத்துல எவ்வளவோ இருக்கிறது. பிரியமானவர்களே, அவைகளை விட்டு ஓடுகிறவர்களா இந்த காலை வேளையில இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, பிசாசு மிகவும் அவனுடைய தந்திரங்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் என்றைக்கு அவளை வஞ்சித்தானோ
அன்றைக்கு உடனே அவளுக்கு பாருங்க பாவத்தின் மேல ஆசை எப்படி வந்தது பாருங்க. விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது என்று அவளே அதை நினைத்து கொண்டு அதை சாப்பிட்டு தன் கணவனையும் பாவத்துக்கு நேராய் அவள் இழுக்கிறாள். இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவள் பாவம் செய்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் தினமும் பகலையும் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு வந்து உலாவுவார். அப்பொழுது ஆண்டவர் வருகிறார். ஆண்டுடைய சத்தத்தை அவர்களால கேட்க முடியல. பாவம் செய்த போது அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறவனாய் காணப்படுவான். அடுத்ததாக பாவம் எந்த மனிதன் செய்கிறானோ அவன் தேவனுடைய சமூகத்தை பாருங்க. அவங்க ஆதாமும் அவனுடைய மனைவியும் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளாய் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. அன்பான தேவ பிள்ளையே, நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாதவர்களாய் மாறி போய் விடுவோம். இந்த காலை வேளையிலே ஆண்டோடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கணும். ஏசப்பா, நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கணும்னா என்னுடைய பாவங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க மன்னிச்சிடணும்ப்பா. நான் பாவம் செய்துட்டேனா உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்க முடியாதப்பா. ஜெபித்தா உங்களுடைய சத்தத்தையோ என்னுடைய சத்தத்தையோ நீங்க கேட்க முடியாதப்பா. பாருங்க, அவங்க ஒளிஞ்சு கொண்டாங்களாம். உடனே ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, நீ நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன இந்த கனியை புசித்தாயோ என்று கேட்டு ஆண்டவர் அவர்களுக்கு பல சாபங்களை அங்கே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பாருங்க, ஆண்டவரை எரிச்சல் ஊட்டினார்கள், கோபப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார். அன்பான தெய்வ பிள்ளை, அவர்களுக்காக பெரிதான தீர்மானத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆண்டவர் வைத்திருந்த அந்த பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதவர்களாய் கடைசியாக அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்க ஏவாள் அந்த முதலாவது ஆதாம பார்த்து கேட்கிறார், நீ வந்து கனியை புசித்தாயோ என்று கேட்ட உடனே, பாவம் செய்த உடனே அவன் சொல்றான், நீர் எனக்கு தந்த இந்த ஸ்திரீ தான் அதை புசிக்கும்படி என்னை செய்தாள் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, சொல்றான், என்னுடனே இருக்கும்படி தேவரீ தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தாள். பாவம் செய்ய ஒரு மனிதன் தொடங்கினவுடன் மற்றவர்களை குறை சொல்லுகிறவனாய் மாறி விடுகிறான். அடுத்தவங்களை கை காட்டுகிறவனாய். பாருங்க, ஸ்திரீட்டை காட்டவன ஸ்திரீ சர்ப்பத்தை கை காட்டுகிறாள். பாவம் செய்ய செய்ய நம்முடைய பாவத்தை ஒரு நாள் அங்கீகரிக்கிறதே கிடையாது. மற்றவர்களை காட்டி குறை சொல்லி, இவர்கள் மூலமா தான் நான் இப்படி இருக்கிறேன், இவங்கதான் என்ன இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லுகிறவர்களாய் மாறி போய் விடுவோம். அன்பான தேவ பிள்ளையே, பிசாசின் தந்திரத்தின் நிமித்தமாய் அங்கே ஒரு பெரிய அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார். அவர்கள் இனி அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாய் வராதபடிக்கு வீசுகிற சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் வைத்தார் என்று கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். பிரிய துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் அவர் வைத்தார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களா இருக்கிறோமா? இந்த நாளுக்குரிய வசனத்தின்படி பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியை இந்த காலை வெளியில பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே, ஏசப்பா, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாயிருக்கும்படி ஆண்டவரே நாங்க மிகவும் ஜாக்கிரதையா இருக்க இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, ஏசப்பா, ஆண்டவரே, எப்படி பிசாசு ஆண்டவரை தந்திரமாய் ஏவாளை வஞ்சித்தானோ அதே போல நாங்களும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு தெய்வம் எங்களை பாதுகாக்க வேண்டும் சுவாமி. இந்த காலை வேளையிலே அப்பா ஆண்டவரே எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே, அவள் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்ட போது ஆண்டவரே பாவம் பாவம் என்று அவளுக்கு தோணலப்பா. அது புசிப்புக்கு நல்லது தோன்றினது. கண்களை தெளிவிக்கிறதும் புத்தியை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது என்று அவளே தனக்குள்ளாய் நினைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டாள். என்றைக்கும் ஆண்டவரை பாவம் செய்யும் போது ஆண்டவரே அது எங்களுக்கு பாவம் என்று தோணாதபடிக்கு பிசாசு செய்கிறவனாய் காணப்படுகிறான். இப்படிப்பட்ட சதி காரியங்களில் இருந்து நாங்கள் விடுபட எங்க ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டி அருளுங்கப்பா. விசேஷமா இசப்பா, இந்த நாளில இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய், மனமகிழ்ச்சி நாளாய், தேவைகள் சந்திக்கப்படுகிற நாளாய், குறைவுகள் நிறைவாகிற நாளாய் மேட்டுமையா நாளை ஆசீர்வதிங்கப்பா. கேட்ட வேத வசனத்தின்படி பாவத்துக்கு விலகி ஓடி ஏசப்பாவுடைய சமூகத்துல அவருடைய வார்த்தை அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா ஆண்டவரே, நாங்க பாவம் செய்யும் போது உடைய சத்தத்தை கேட்கவே முடியாதப்பா. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது தேவ சமூகத்திலிருந்து விலகி ஓடினார்கள், தங்களை மறைத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாங்க
அவ்வாறு இராதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பாவத்துக்கு விலகி ஓட, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க இங்க ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டியர்லுங்க. இங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இரவில் உண்டாகிற பயங்கரங்கள், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் அத்தனைக்கு எங்களுடைய குடும்பத்தை விலக்கி பாதுகாத்தரலாம். மீண்டும் நாளை தினத்தில் இந்த பிரேயர்ல இணைகிற வரைக்கும் பிரியாதனை பிரச்சனைகளோடு எங்களை காத்து வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமே.